ரோகிணி நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்ப அந்த சாமி ஆடுற பொம்பளைய பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே பேசிட்டே இருக்காங்க. அப்போ மீனா, சுருதி 2 பேருமே அந்த ரோடு பக்கமா நடந்து வராங்க. வரும்போது அப்படியே பார்க்குறாங்க. "அங்க பாருங்க ரோகிணி மாதிரி இருக்கு" அப்படின்னு சுருதி சொல்றாங்க. "ஆமா ரோகிணி தான். யார் கூட பேசிட்டு இருக்காங்க? சரி வாங்க அப்படி போய் கிட்ட பார்க்கலாம். சரியா தெரியல" அப்படின்னு போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ரோகிணி அந்த சாமி ஆடுற பொம்பள கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே மீனா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இவங்க யார் தெரியுமா? நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சாமி ஆடி, நான் வந்து வீட்ல இருந்தா மாமாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு போனேன். அவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "ஓ! மீனா நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த ரோகிணி பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப புரியுதா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. அத கேட்டோனே மீனாக்கு கோவமா வருது. "நம்ம போயிட்டு அவங்கள உடனே புடிக்கலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. மீனா போறாங்க. போய் அப்படியே நிக்கிறாங்க. நின்ன உடனே ரோகிணி பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க. அந்த சாமிக்கார பொம்பளைய அப்படியே மீனா கைய பிடிச்சுக்கிறாங்க. "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா நீ வீட்ல வந்து பொய் சொல்லியிருப்ப. ஒழுங்கா வந்து எங்க மாமியார் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்ற. இல்ல உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த சாமி ஆடுற பொம்பளைய அப்படியே மிரட்டுறாங்க. அதுக்குள்ள அப்படியே கோவமா வருது ரோகிணிக்கு. "என்ன? எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது." அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. "யாருன்னே தெரியாதா?" அப்படின்னு சுருதி போயிட்டு தவடையிலேயே ஒண்ணு விடுறாங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, "எதுக்காக என்ன அடிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு. "உன்ன அடிக்காம என்ன பண்ணுவாங்க? நாங்களும் எவ்வளோ தான் பொறுத்து பொறுத்து." மீனா அவங்க பாவம் இல்ல. அவங்கள வீட்ட விட்டு வெளிய அனுப்பி, "இதெல்லாம் நல்லதா? இந்த மாதிரி இப்ப ஆளெல்லாம் செட் பண்ணி பணத்தெல்லாம் குடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க." அப்படின்னு சுருதிக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படியே பார்க்குறாங்க மீனா. "ச்சீ! நீலாம் ஒரு பொம்பளையா? உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா? உனக்கு நாங்க ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு எங்கள வீட்ட விட்டு வெளிய அனுப்புவியா?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "மீனா நான் எதுவும் பண்ணல மீனா" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. "வாய மூடு. நீ வாயே பேசக்கூடாது. நீ வா 2 பேருமே வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர கூட்டிட்டு போறாங்க. போனோனே வீட்ல எல்லாருமே இருக்காங்க. அண்ணாமலை, விஜயா எல்லாருமே இருக்காங்க. அங்கருந்து ரோகிணி வந்து நிக்கிறாங்க. "ஏய்! நீ எதுக்குடி இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா இந்த சாமி ஆடுறவங்க இவங்க எதுக்காக வந்திருக்காங்க? வாங்க, வாங்க உள்ள வாங்க" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. வந்தவுடனே அங்க முத்து, மீனா எல்லாருமே இருக்காங்க. அப்ப மீனா நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. "இங்க பாருங்க, சொல்லுங்க எல்லாத்தையும்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம்மா, நான் வந்து எனக்கு பணம் குடுத்தாங்க. அதனால தான் நான் உங்க வீட்ல வந்து சாமிலாம் ஆடுனேன். உண்மையாவே உங்க வீட்டுக்காருக்கு உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்துமே இல்ல. இந்த பொண்ணு வீட்ல இருந்தா நல்லது தான்" அப்படின்னு சொல்றாங்க. "அட கடவுளே! உனக்கு யார் பணம் குடுத்தா?" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. முத்து கேட்குறாரு. "இந்த ரோகிணி தான்" அப்படின்னு சொல்றாங்க. "அடிப்பாவி! நீ இவ்ளோ மோசமானவளா?" அப்படின்னு விஜயா அப்படியே கோவமா ரோகிணிய அடிக்க போறாங்க. அப்படியே அங்க